ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு வந்திருந்தாருன்னா காஸ்பல் ஸ்ப்ரெட்டிங் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஏனென்றால் நாம் பார்க்க முடியும், சம்படிசே பார்க்க முடியும். பட் சீயிங் இஸ் நாட் பிலீவிங். டிசைபிள்ஸோட லைஃப் எடுத்துக்கும். 3 வருடம் ஆண்டவருடைய சொந்த கைகளினால இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினதை பார்த்தவங்க. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷிச்சார் ஆண்டவர். கடல் மீது நடந்து வந்து காப்பாற்றினார். 4 நாள் ஆயிற்றே என்று நாத்தம் எடுத்த லாசரு உயிரோடு எழுப்பினதை கண்ணால் பார்த்தவங்க. These people have seen many miracles, but that didn't make them a believer. ஒருவேளை அப்படி மிராக்கிளை நம்பி இவர்கள் இருந்திருப்பார்களே. ஆனால் இப்ப ஆண்டவர் மறிக்கிறப்ப ஒருவேளை இந்த அற்புதங்கள் எல்லாம் அவங்களை எக்ஸைட் பண்ணிருந்துச்சுன்னா ஆண்டவர் மறிக்கிறப்ப எல்லா பையிலும் கூட இருந்திருப்பான். சரி, சாவர அன்னைக்கு தான் பயந்தாங்க. ஏன்னா இந்த யூதர்கள்லாம் சேர்ந்து கொன்றுவாங்கன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஓகேப்பா, இப்ப செத்த பிறகு நான் இப்ப மறிக்க போறேன், மறித்த பிறகு 3வது நாள் உயிரோடு எழும்ப போறேன்றதை நம்பி இருக்கணும். நம்பி இருக்க கூடாதா? நம்பி இருந்தா இவங்க எல்லாம் 3வது நாள் வாசப்பல்ல நின்று உயிர் திறந்தாரேன்னு பாட்டு பாடியிருப்பாங்க. கண்களுக்கு முன்பாக 3.5 வருடம் அவர்களை போஷிச்சார், 3 வருடம் அற்புதங்களை செய்தார். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க பயந்து தான் இருந்தாங்க. எத்தனை முறை ஆண்டவருடைய வல்லமை நீங்க லைஃப்ல பார்த்திருப்பீங்க? எத்தனை முறை you would have seen the miracle of Jesus in your life. ஆனா we are not different than the disciple. ஏன்னா அநேக நேரத்தில் நாம் தரிசித்து நடக்கவே விரும்புகிறோமே தவிர விசுவாசித்து அல்ல. Miracles cannot make you a believer. Somebody say believer. I want to tell you, the miracle that you are expecting will probably excite you for a temporary time, but not for longer. நீங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடந்தாதான் அவருடைய பிள்ளையாவே இருக்க முடியும்.